யாருமே நீ அனுபவிக்கக்கூடிய தண்டனைய யாரும் ஏத்துக்க முடியாது. யாருமே உன் பாவத்தை சுமக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவிகள், யாரும் சுமக்க முடியாது. யாருமே உனக்காக அவமானப்பட முடியாது. யாருமே உனக்காக உயிரை கொடுக்க முடியாது. யாருமே நீ அனுபவிக்கக்கூடிய நரகத்தை யாருமே உனக்காக அனுபவிக்க முடியாது. உனக்காக யாருமே செய்ய முடியாத ஒன்றை நான் உனக்காக செய்திருக்கிறேன். That is love. That is love. அதுதான் அன்பு. பிரியமா நடந்தா என் மேல உங்களுக்கு அன்பு கூடும். நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காத போல நடந்துட்டா என் மேல உங்களுக்கு அன்பு குறையும். ஆனா ஆண்டுடைய அன்பு ஒரு நாளும் குறைவதும் இல்லை, ஒரு நாள் கூடுவதும் இல்லை. நான் பீடி விட்ட சிகரெட் விட்ட அதனால இப்ப ஆண்டு அதிகமா நேசிக்கிறாரு. என்ன நான் ஒழுங்கா இருக்கிற அதனால கட்ட நேசிக்கிறாரு. எல்லாம் நல்லது. ஆனா அவருடைய நேசம் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பது அடிப்படையில் அது கிடையாது. மனுஷனுடைய அன்புதான் அப்படி. ஆண்டுடைய அன்பு நீங்கள் என்ன செய்யறீங்க அதன் அடிப்படையில் கிடையாது. அப்படி இருந்தா அவரு மனுஷனாயிரு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். முக்கியமான வார்த்தை, நான் திரும்ப வாசிக்க விரும்புகிற வார்த்தை. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அது உண்மையா புரிஞ்சவங்க கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதா அப்படின்னா அப்பா. அப்பாவுடைய அன்பு, நம்ம மேல அப்பா காண்பித்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆங்கிலத்துல NIV டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, how great is the love Father has lavished on us that we should be called children of God, and that's what we are. How great is the love. How great. Express பண்ணி காமிக்கிறாங்க. How great is the love Father has lavished on us. அப்பா நம்ம மேல காண்பித்த அன்பு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறாரு. How great. கையை தட்டுங்க. How great. How great. அப்பா நம்ம மேல காமிச்ச அன்பு எவ்வளவு பெரிது, எவ்வளவு கிரேட் ஆனது, எவ்வளவு பெருசுன்னு நீங்க பாருங்க அப்படிங்கிறது. உலகத்துல யாருமே காண்பிக்க முடியாத ஒரு அன்பை தான் பிதாவாகிய தேவன் நம்ம மேல காமிச்சிருக்கிறாரு. கையெழுத்து. ஃபாதர், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லாரும் ஃபாதர்ஸ்க்காக கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். இல்ல அப்பா அம்மாங்களுக்காக ஆண்டவர் என்ன துதிக்கிறேன். உண்மை கையை தட்டி நல்லா அப்பாங்களுக்காக, நம்ம சபையில இருக்கிற அப்பா அம்மாங்களுக்காக கைகளை தட்டுவோம். அப்பா வானவங்க நமக்கு அப்பா, நம்ம அப்பாங்களுக்காக கையை தட்டுவோம். கையை தட்டுவோம். அவங்க எல்லாம் நம்ம இன்னைக்கு இங்க இல்ல. ஆமா சொல்லுங்க, எங்க அப்பா இல்லன்னா இன்னைக்கு நான் இங்க இல்ல. அதனால அப்பா அவங்களுக்கு கை தட்டலாம். கையை தட்டுங்க. ஐ தேங்க் காட் ஃபார் மை ஃபாதர். என்னுடைய அப்பாவுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இதே போல ஒவ்வொருத்தரும் உங்க அப்பாவுக்காக நீங்க நன்றி செலுத்துங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல. அப்பாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது பிள்ளையா இருக்கும்போது தெரியாது, அப்பாவான பிறகுதான் தெரியும். உண்மையா இல்லையா? ஆமா, பிள்ளையா இருக்கும்போது அப்பாவா இருக்கிறது அந்த ஸ்தானம் எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு சுமையானது, எவ்வளவு இன்பமானது எதுவுமே பிள்ளையா இருக்கும்போது தெரியாது. ஆனா என்னைக்கு ஒரு பிள்ளை அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வருது அப்பதான் தெரியும் அப்பாங்கிறது இவ்வளவு கஷ்டமானதா, இவ்வளவு சுமையானதா, இவ்வளவு ஒரு பாரமானதா அப்படிங்கிறது ஒரு பிள்ளை அப்பாவாகும் போது தெரிகிறது. ஆமென். இங்க நம்முடைய பரலோக அப்பாவை பத்தி இந்த வசனம் சொல்லுது. என்ன வசனம்? அப்பா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. கையை தட்டி. யோவான் சொல்றாரு, அப்பா உங்க மேல எவ்வளவு பெரிய அன்பு காமிச்சிருக்காரு. எங்கேயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில
நேரத்துல அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. பாருங்க, ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ சபைக்கு வந்தோம், போனோம், இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்ல. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் அந்த அப்பா என் மேல எவ்வளவு அன்பு காமிச்சிருக்கிறாரு, என் மேல அவர் அன்பு காமிக்கிற அளவுக்கு அவ்வளவு நான் முக்கியமான ஆளா, அவ்வளவு நான் பர்ஃபெக்டான ஆளா, அந்த அளவுக்கு என் மேல ஒரு அன்பு காமிக்கிறதுக்கு நான் அவருக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் அப்படி அவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டுனா, அப்படி அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டுனா, ஏன் என் மேல அன்பு காமிக்கணும்? அவர் என் மேல அன்பு காமிக்கிறதுக்கு என்னிடத்துல ஒரு தகுதியும் கிடையாது. நான் தகுதி இல்லாம இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு பெரிய அன்பை என் மேல் காண்பித்திருக்கிறார். கையை தட்டுகிறார். யோவான் 3:14 பார்க்கிறோம், God so loved the world. எனக்கு ரொம்ப பிடிக்காது இங்கிலீஷ்ல. இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்த, எவ்வளவாய்னா தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனே கொடுத்துட்டார் சிலுவையில மறிப்பதற்காக. கையே தட்டுங்க. ஒரு ஒரு பிக்சர்ல நான் பார்த்தேன், ஒரு கிராஸ் போட்டு அது பக்கத்துல ஒரு பிக்சர்ல எழுதி இருந்துச்சு. ஒருத்தர் கேட்கிறாரு, ஜீசஸ் how much you love me அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எவ்வளவு என்ன நேசிக்கிறீங்க எனக்கு சொல்லுங்க, அளவு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு ஜீசஸ் சொல்றாரு, சிலுவையை காமிச்சு this much I love you அப்படிங்கிறாரு. என்னையே ஒரு சிலுவையில கொடுத்துட்டேன், சிலுவையை பாரு, என் அன்பு என்னன்னு தெரியும். நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க சிலுவையை தியானம் பண்ணாத பட்சத்துல ஆண்டுடைய அன்பை நீங்க பார்க்கவே முடியாது. அதனால சில பேர் பழைய ஏற்பாட்டை மட்டும் பார்த்துட்டு ஆண்டுடைய அன்பை பார்க்க முடியல. அவங்களால பழைய ஏற்பாட்டை மட்டும் பார்த்தா ஆண்டுடைய கோபம் தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா என்னைக்கு நீங்க சிலுவைக்கு வரீங்களோ, என்னைக்கு சிலுவையில அவர் என்ன பண்ணா நீங்க பாக்குறீங்களோ, என்னைக்கு சிலுவையில அவர் பண்ண தியாகம் உங்களுக்கு தெரியுதோ, என்னைக்கு சிலுவையில அவர் பட்ட அவமானம் உங்களுக்கு தெரியுதோ, என்னைக்கு சிலுவையில அவர் உங்க சாபத்தையும் பாவத்தையும் உங்க அநீதியையும் உங்க எல்லா துக்கத்தையும் வியாதியும் ஏற்றுக்கொண்டாரு என்பது என்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ, அன்னைக்கு தான் அவருடைய அன்பை நீங்க பார்க்க முடியும். அதனால ஜீசஸ் சொல்றாரா, this much I love you my son அப்படின்னா, இந்த அளவுக்கு யாருமே உனக்கு கொடுக்க முடியாத கிரயத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உனக்காக யாரும் செய்ய முடியாத ஒன்றை நான் உனக்காக செய்திருக்கிறேன். அது என்ன தவிர யாரும் உனக்காக செய்ய முடியாது. யாருமே நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனைய யாரும் ஏத்துக்க முடியாது. யாருமே உன் பாவத்தை சுமக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவிகள், யாரும் சுமக்க முடியாது. யாருமே உனக்காக அவமானப்பட முடியாது. யாருமே உனக்காக உயிரை கொடுக்க முடியாது. யாருமே நீ அனுபவிக்க வேண்டிய நரகத்தை யாருமே உனக்காக அனுபவிக்க முடியாது. உனக்காக யாருமே செய்ய முடியாத ஒன்றை நான் உனக்காக செய்திருக்கிறேன். That is love. That is love. அதுதான் அன்பு. உனக்காக யாரும் செய்ய முடியாத நீ வாழணுங்கிறதுக்காக, உன் குடும்பம் வாழணுங்கிறதுக்காக, உன் பிள்ளைகள் வாழணுங்கிறதுக்காக, நீ இந்த பூமியில வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரும் கொடுக்க முடியாத ஒரு கிரயத்தை உன் பேர்ல உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறேன். அன்பு பாருங்க. யோவான் இதை பார்த்தா சொல்றாரு, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்க. பாருங்க, கொஞ்சம் அதை பார்த்தாதான் உங்களுக்கு அவர் மேல லவ் வரும். புரிந்து கொள்ளுங்க. மனிதனுடைய அன்பு குறையும் கூடும், உண்மையா இல்லையா? மனிதனுடைய அன்பு குறையும் வாய்ப்பு இருக்குது, கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ரொம்ப பிரியமா நடந்தா என் மேல உங்களுக்கு அன்பு கூடும். நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காத போல நடந்துட்டா என் மேல உங்க அன்பு குறையும். இல்ல, எல்லாமே அப்படிதான். உறவுகள் எல்லாருமே நம்முடைய அன்பு இப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும். இதான் மனிதனுடைய அன்பு. ஆனா ஆண்டுடைய அன்பு ஒரு நாளும் குறைவதும் இல்லை, ஒரு நாள் கூடுவதும் இல்லை. குறையதில்லை சொல்லலாம், கூடுதல் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டுடைய அன்பு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அடிப்படையிலே கிடையாது. ஆனா மனிதனுடைய அன்பு எப்படி காமிக்கிறோம்? என் மனைவி எப்படிப்பட்டவள் என்பது அடிப்படையில் நான் அன்பு கூறுவேன். எனக்கு பிரியமா நடக்கும் போது கொஞ்சம் அன்பு கூடும். 40% இருந்து ஒரு 50% கொஞ்சம் கூடும். அதுக்கப்புறம் இன்னும் பிரியமா நடக்கும் போது 50 இருந்து ஒரு 55 வரும், ஒரு 60% வரும். அதுக்கு மறுநாள் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகாம நடக்கும் போது 55 இருந்து 35 இறங்கிரும். கரெக்டா இல்லையா?
உண்மைதானே? இறங்கும். இல்லைன்னு சொன்னா அது பொய். எக்ஸாம்பிள் மனைவி சொல்றேன். எல்லாருக்கும் நம்ம யார் எடுத்து அன்பு காமிச்சாலும் நம்முடைய அன்பு ஒரு நாள் 35% இருக்கும், ஒரு நாள் 55 இருக்கும், 65 இருக்கும், அப்புறம் 25 கூட வந்துடும். அப்புறம் 15 வந்து 10 வந்து அப்புறம் 0 கூட வந்து நிக்க கூட இருக்குது. சில பேரோட உயிருக்கு கூட நேசித்தவங்களை கூட ஏதோ ஒரு காரணத்தால தூக்கி எறிஞ்சி 0 கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. ஆனா பிதாவுடைய அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டது அல்ல. ஏதோ நீங்க அவருக்கு ஏதோ செய்யும் போது உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலயோ சில பேர் நினைக்கிறாங்க, நான் ஆண்டவர் ஊழியம் செய்யறேன் அதனால ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரு, இவர் ஊழியம் செய்யல ஆனா அவர் கம்மியா நேசிக்கிறாரு, நான் பீடி விட்ட சிகரெட் விட்ட அதனால இப்ப ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரு, என்ன நான் ஒழுங்கா இருக்கிறேன் அதனால கர்த்தர் நேசிக்கிறாரு. எல்லாம் நல்லது. ஆனா அவருடைய நேசம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அடிப்படையில் அது கிடையாது. மனுஷனுடைய அன்பு தான் அப்படி. ஆண்டுடைய அன்பு நீங்கள் என்ன செய்யறீங்க அதன் அடிப்படையில் கிடையாது. அப்படி இருந்தா அவரும் மனுஷன் ஆயிரு. நீங்க இன்னைக்கு வந்து காணி கொடுக்கும் போது உங்க என் புள்ள தியாகம் பண்ணி காணியை கொண்டு வந்து கொடுக்குறாரு, தசமபாகம் கொடுக்குறாரு, உடனே அதிகமா நேசிக்கிறது. அடுத்த மாசம் தசமபாகம் காணி கொடுக்காது கொடுக்க மாட்டான் அப்படின்னு அப்படி 10% கம்மியாயிட்டாருன்னா அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்களை அதிகமா நேசிக்கிறாரு, நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கும்போது உண்மையில அவருடைய நேசம் குறைஞ்சிருச்சு. இப்படின்னா அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? சொல்றேன் பாருங்க, அவருடைய அன்பு, அவர் உங்க மேல் காண்பிக்கிற அன்பு எதுவுமே உங்க கிரியின் அடிப்படையில் கிடையாது. நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அடிப்படையிலே அவர் உங்களை நேசிக்கவில்லை. அதான் பவுல் சொல்றாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். கையை தட்டுகிறார். எந்த ஒரு அற்புதமான சொல்றாரு. நான் பர்ஃபெக்டா இருந்தனால எனக்காக மரிக்கல அவர். நான் பாவியா இருக்கும் போது 100% என் மேல் அன்பு காண்பித்தார். தட் இஸ் ரியல் லவ். அதான் அகாப்பே லவ். கிரேக்க வார்த்தை லவ்வுக்கு அகாப்பேங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆண்டுடைய அன்புக்கு அகாப்பே. அகாப்பே லவ்னா ஒரு சுயநலமற்ற அன்பு, மாறாத அன்பு. நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உங்களை நேசித்து உங்களுக்கு செய்ய வேண்டிய செய்து உங்களை உருமாற்றி உங்களை மறுரூபமாக்குகிறாரு, அதான் அன்பு. அவர்களுடைய அன்பு வந்து நீ உங்களுடைய கிரியையின்படி கிடையவே கிடையாது. 100% ஏற்கனவே அவர் நம்மள அன்பு கொடுத்துட்டார். அதான் மகா பெரிய அன்பு அவருடைய அன்பு. பாவியா இருக்கும் போதே 100% அன்பு கொடுத்துட்டார். அன்பு அவர் அன்பு ஏன் கூடாது சொல்ல தெரியுமா? கூண் என்ன அர்த்தம்? நேற்று குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு அவருடைய அன்பு நம்ம மேல வச்சுட்டு அன்பு நாளைக்கு அவருக்கு அதிகமாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ இன்னைக்கு கம்மியா நம்ம மேல அன்பு கூறான்னு அர்த்தம். நான் சொல்றேன், இல்ல நேற்றைக்கும் என் மேல 100% அன்புதான் வச்சிருந்தாரு, இன்னைக்கு என் மேல 100% அன்புள்ளவரா இருக்காரு, நாளைக்கு என் மேல 100% அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அதான் பைபிள் சொல்றது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னுடைய அப்பா அன்பாகவே இருக்கிறார். ஒரு அன்பு ஒரு நாளும் குறைகிறதே கிடையாது. சிலர் சொல்றாங்க, உன்னெல்லாம் அவர் நேசிப்பாரா? நீ பண்ணதுக்கு உன்னெல்லாம் அவர் ஏத்துக்குவாரா? உன்னெல்லாம் நேசிப்பாரா? நாங்க தியாகம் பண்ணி வாழறோம், எங்களை தான் நேசிப்பாரு. உங்க தியாகத்தை வச்சு நேசித்தா அது பேரு அன்பு கிடையாது. உண்மையாவே நல்ல அப்பாவா இருந்தா நல்லா புரிய எல்லாத்துக்கு. பிள்ளை எப்படி இருந்தாலும் நம்ம நேசிக்கணும். நம்ம பிள்ளை பிரியமா வாழணும்னு நினைக்கிறோம், பிள்ளை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் நினைக்கிறோம், எல்லாமே நினைக்கலாம். அவரும் அப்படி எதிர்பார்க்கிறாரு. ஆனா அன்பு காண்பிக்கிறது அதன் அடிப்படையில கிடையாது. அன்புக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஏன்னா என் பிள்ளை, அதனால அன்பு வரும். அவன் பிறக்கும் போது எவ்வளவு அன்பு இருந்துச்சோ அதே அன்பு இன்னைக்கு இருக்குது, மறவே மறாது. ஆக்னஸ் பிறக்கும் போது எவ்வளவு அன்பா இருந்தா அதே அன்பு தான் இன்னைக்கு இருக்குது. ஓடுன பாக்குறதுக்கு ஜன்னல் எட்டி பார்த்தா காமிச்சாங்க, தூக்கி காமிச்சாங்க. அங்க ஒரு நர்ஸ், நீங்க உள்ள வாங்க, நீங்க உள்ள வந்தே பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. நமக்கு தெரிஞ்ச நர்ஸ் அவங்க. பாக்குறதுக்கு ஓடுன, அங்க போனா ஒருத்தவங்க நில்லுங்கிறாங்க. எப்ப துடிச்சு, எப்ப என் குழந்தைய பாப்போம், எப்ப பாப்போன்னு. இன்னைக்கு சில டைம் டாடி சொல்றதை கேட்க மாட்டேற அப்படின்னு பேசினா கூட அன்பு குறைஞ்சிருச்சா? அதே அன்பு இன்னைக்கு இருக்குது. கையெழுத்து, அதான் அப்பாவுடைய அன்பு. அவங்க கீழ்ப்படினாலும் கோபப்படுவோம், அவங்க திருத்தது ஏதாவது பண்ணுவே தவிர உள்ள அந்த அன்பு
குறையாது, குறையக்கூடாது. ஆமென். ஆண்டவர் மேல அவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறார். அந்த அன்பு மகா பெரிய அன்பா இருக்கிறது. அப்பா நமக்கு பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பார்க்கணுங்க. சும்மா ஏதோ வந்தோம் சர்ச்சைக்கு வந்த போனது கூட. நீங்க ஆராதிக்கிற அப்பா சிலுவையில உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரே, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு தியானம் பண்ணணும். அவருடைய அன்பை தான் தியானம் பண்ணணும். அது நம்ம சபையில அவர் அன்பை தான் போக்கஸ் பண்ணணும். நம்ம அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. சுயநலமற்ற அன்பு, பாவியாருக்கு நேசிக்கிற அன்பு, நமக்கு ஜீவனை கொடுத்த அன்பு. யார் ஒருவர் அவருடைய அன்பை அனுதினமும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கதான் அவருக்குள்ள வளர்ந்துட்டே இருப்பாங்க. அன்பு பொறுத்த அளவுக்கு நினைச்சு பார்க்கணும். எந்த அன்பு யார் ஒருத்தர் நினைச்சு பார்க்கறோமோ அவங்க அன்பு கூட இருக்கும். நீங்க ஒருத்தர் மேல யார் மேல அன்பா இருக்கு அவங்க நினைச்சுட்டே இருக்குங்களேன், உங்களுக்கு அவங்களை கொடுத்த அன்பு கூடிக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு பெருகி கூட இருக்கணும். இன்னைக்கு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அவர் மேல நீங்க வச்சுக்க அன்பு உங்களுக்கு பெருகிக்கிட்டே போகணும். பெருகிக்கிட்டே போகணும்னா நினைக்காம இருந்தா பெருகாது. எப்ப பெருகுனா அவரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் உங்களுக்காகப்பட தியாகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் உங்களுக்காக சிலுவையை சுமந்தார் அதை நினைக்கணும். அவர் பட்ட அவமானத்தை நினைக்கணும். அவர் உங்களுக்காக செய்த எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமே அவர் மேல அஃபெக்ஷன் ஆயிருவீங்க. உங்களை அறியாமலே உங்களால அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது, ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது, அவரை தேடாம இருக்க முடியாது, சபைக்கு வராம இருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது, பாடாம இருக்க முடியாது, அவர் துதிக்காம இருக்க முடியாது. அவருடைய அன்பை நீங்க ஒவ்வொரு நாளும் தியானிச்சா அவரை உங்களால மறக்கவே முடியாது. அவரை விட்டு நீங்க தூர போகவே முடியாது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்லா வளர்ந்து பெரிய ஆளான பிறகு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா மறந்துடுறாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போயிடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா செட்டில் பிள்ளைங்களோட செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா மேல எல்லாம் பாசம் குறைஞ்சிருது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா அவங்கள எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கிறத அவங்க நினைச்சு பார்க்கறது கிடையாது. எந்த ஒரு பிள்ளை டெய்லி நினைக்க முடியலனா கூட அடிக்கடி எங்க அப்பா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, எங்க அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்த்தாங்க, என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன இவ்வளவு பெரிய ஆளாக்கிருக்காங்க. அதை எந்த பிள்ளை அடிக்கடி நினைக்குதோ அந்த பிள்ளை அப்பா அம்மாவை மறக்கவே முடியாது. கையெழுத்துக்கு உண்மையா போய் அந்த பிள்ளை மறக்கவே முடியாது. பேசணும், எங்க அப்பா என்ன இப்படி வளர்த்தாரு, இப்படி போனாரு, பேசும்பொழுது அன்பு கூடிக்கிட்டே இருக்கும் அப்பா அம்மா மேல. ஆனா என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே டோட்டலா மறந்துடுறாங்க. அதை மறந்துடுறாங்க, அதை பத்தி பேசுறது கிடையாது, அதை பத்தி நினைக்கிறது கிடையாது. பேசுறது நினைக்கிறது இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்ததான எண்ணங்கள் குறைந்து கொண்டே போகுது. ஆனா எந்த பிள்ளை அதிகமா அப்பா அம்மாவை பத்தி பேசுறாங்களோ அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா மேல லாஸ்ட் உயிரா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு அன்பு பெருகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அப்பா அம்மா கொடுத்து நல்ல மரியாதை வரும், அவங்கள ஒரு அன்பு வரும், ஒரு ஐக்கியம் வரும். எப்படி எங்க அப்பா அம்மா என் மேல காமிச்ச அன்பு எவ்வளவு பெருகுது. அதான் யோவான் சொல்றாரு. எப்படி ஆண்டவர் அந்த அப்பா பிதாவானவர் நம்ம மேல காண்பித்த அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தானே வரும், அவர் மேல இன்னும் அன்பு கூடும். நீங்க யோசிக்கும் போது, பேசும் பொழுது, பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட பிரசவத்தை கேட்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மேல உங்களுக்கு அன்பு பெருக ஆரம்பிக்கும். நீங்க இப்படிப்பட்ட பிரசவத்தை கேட்காம, நீங்க அதை பத்தி யோசிக்காம, சிலுவையை பத்தி தியானிக்காம, இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சாதாரண கிறிஸ்தவம் வந்து போயிட்டே இருப்பீங்க. அதே போலதான் உங்க அப்பா அம்மா மேல உங்களுக்கு அன்பு பெருகணுமா, அவங்க பண்ண தப்பையே பேசிட்டு இருக்காரு, அவங்க கிட்ட இருக்க குறையே பேசிட்டு இருக்காரு. எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி, அதே பேசிக்கிட்டே இருக்காரு காலம் ஃபுல்லா. எனக்கு சரியா கவனிக்கல, என்ன விட்டுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எனக்கு சரியா படிக்க வைக்கல, எனக்கு சரியா வேலை வாங்கி கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, அதையே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா மேல உங்களுக்கு அன்பு வராது. அதுக்கு 4 பேர் கூட ஆமா ஆமான்னு சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும், என்னுடைய அப்பா என் மேல காண்பித்த அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா, எங்க அம்மா என் மேல காண்பித்த அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா, இதை யோசிக்க ஆரம்பிங்க, இதை பேச ஆரம்பிங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், உங்க வாழ்க்கையே மாறிடும். அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையே மாறிடும்.
அவங்களை கொடுத்ததான பாசிட்டிவான காரியங்களை யோசிங்க. உங்க அப்பா அம்மா கொடுத்த பாசிட்டிவான காரியங்கள், நல்ல காரியங்கள் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு. அவங்க எல்லாமே நம்ம நிக்கிறோம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு வேர்வை செஞ்சிருக்கிறாங்க நமக்காக. அப்போ அவங்களை குறித்து நம்ம பாசிட்டிவா நினைக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா அதை நினைக்காம எனக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சில அவங்க நமக்கு பண்ண சில நெகட்டிவானத பேசிக்கிட்டு இருக்கிறதாலதான் அன்பு பெருக மாட்டேங்குது. அன்பு பெருகலாம் என்னன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க அப்பா அம்மா மேல உங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னா, அவங்க நீங்க கனம் பண்ணலன்னா இந்த பூமியில நீங்க ஆசீர்வாதமா வாழ முடியாது. இந்த பைபிள் சொல்லுது, எப்படி? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. கையெழுத்துங்க. எதுக்கா? உன் ஆயுஷ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. எங்க வச்சுட்டாரு கைய? இந்த பூமியில நீ நீடித்து வாழணும்னு சொன்னா, இந்த பூமியில நீ நல்லா வாழணும்னு சொன்னா, உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நீ கனம் பண்ணு. கையெழுத்துங்க. எங்க இருந்து எங்க போய் முடிச்சு போட்டு வச்சுட்டாரு. எங்க பிடிச்சிருக்காரு. தீர்க்காயுசோட வாழணும். அது அதோட முடிச்சு எங்க போட்டுக்காரு பாருங்க. அப்பா அம்மாவை கனம் பண்ணது இதை சேர்த்து வச்சுட்டாரு. முடிச்சு போட்டு நீ நல்லா வாழணும்னா உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அப்பா அம்மா நல்லா அவங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்ட பிறகு அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு வேலைக்காரங்கள மாத்திட்டாங்க. அப்பா அம்மாவை ஒரு அடிமையா ஒரு வேலைக்காரங்களை போல வச்சுட்டாங்க. அவங்களுக்கு கடமையை செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய கடைசியா வயசான காலத்துல அனாதையை விட்டுறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியே போனா ஆர்பனேஜ் பெருகிறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? நீடித்து வாழ்ற வாழ்க்கையோட அப்பா அம்மாவை கனம் பண்றதை உன சேர்த்துட்டாரு. நீ நல்லா வாழணும் ஆசைப்படையில, இந்த பூமியில வெற்றியா வாழணும் ஆசைப்படையில, இந்த பூமியில நீ தீர்க்காயுசோட வாழணும் ஆசைப்படையில, அப்படி நீ வாழணும் ஆசைப்பட்டா அப்பா அம்மாவை கனம் பண்ணு அப்படின்ட்டு. சொல்றேன் பாருங்களேன், அப்பா அம்மாவை கனம் பண்ணு. அன்று 10 கட்டளை கொடுக்கும் போது யாத்திரா 20ஆம் அதிகாரத்துல இதையும் ஒன்னா கொடுத்துட்டாரு. வாசிக்க சூப்பரா இருக்கு. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கையே தட்டுங்க. 20:12 Exodus chapter 20 verse 12. நாட்கள் நீடித்திருப்பதற்கு யோகா என்ன சொல்ல, அப்பா அம்மாவை கனம் பண்ணாலே நீ நீடித்து வாழ்வான்ட்டு. கையை தட்டுங்க. நம்ம இதை மட்டும் பண்ணாம மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஜிம்முக்கு போறோம், ஃபிட்னஸ், ஆரோக்கிய உணவு, நீடித்து வாழ்றதுக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன பண்ண, 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு என்ன புத்தகத்தை படிக்கிறோம், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண, வாக்கிங் எல்லாம் பண்றோம். ஓகே, எல்லாம் செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா அதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. என்னது? அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணு, அப்போ நீ நீடித்து வாழ்வன்ட்டு. கையெழுத்து. நீ அதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணாம விட்டுறாதப்பா. அப்போ பாதி வயசுல போய் சேர்ந்து சொல்றேன். நான் சொல்றேன் பாருங்க, அப்பா அம்மாவை கனம் பண்ணு. இதுதான் பவுல் மறுபடியும் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாடுல யாத்திராகமத்துல கட்டளையா கொடுக்கப்பட்டத பவுல் புதிய ஏற்பாடு கொண்டு வர்றாரு. எபேசியர் சபைக்கு எழுதுறாரு. சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்ற, எபேசியர் பாத்தீங்க 6:3. அது அப்படி பழைய ஏற்பாடுல அந்த வசனத்தை அப்படிங்க கோட் பண்றாரு. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இத வாக்குத்தத்தம் முதலாம் கற்பனைன்ட்டாரு. இதுங்க எப்படி சபைக்கு சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய். அது பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கனம் பண்ண என்ன நினைக்கணும்? எப்படி கனம் பண்ண முடியும்? சும்மா கனம் பண்ண முடியாது. அவங்க மேல அன்பு பெருகணும்னு என்ன நினைக்கிறோம்? அவங்க செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சுப்பாங்க. எதையோ உட்காந்து யோசிக்கிறோம், தேவையில்லாம் உட்காந்து மணிக்கணக்கில் யோசிச்சுட்டு இருக்கோம் இல்ல. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, கொஞ்ச நேரம் தனியா போய் உட்காந்து உங்க அப்பா பத்தி யோசிப்பா அப்படிங்கிறாரு. எங்க ஃபாதர்ஸ் டே தான் சொல்றேன். அட்லீஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் உட்காந்துட்டு தனியா போய் உட்காந்துட்டு உங்க அப்பா பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அப்படியே உங்க அப்பா உங்களுக்கு செஞ்சதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர்
எங்க எனக்கு என்ன பண்ணாரு அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க அப்பா உங்க என்ன பண்ணாருங்க நாளைக்கு உங்க புள்ள சொல்லுவான் எங்க அப்பா என்ன பண்ணாரு கேட்பான். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. எங்க அப்பா எனக்கு நிறைய செஞ்சாரு, அவர் இல்லாம நான் இல்லை. கையை தட்டுங்க. அவர் வேலைக்கு போகாம நம்ம சாப்பிட்டோம். அவர் வேலைக்கு போகாம நம்ம ஸ்கூலுக்கு போனோம், யூனிஃபார்ம் போட்டோம். அவர் வேலைக்கு போகாம நம்ம எல்லாம் பண்றோம். இல்ல இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பாட்டு இருக்குது, நிறையவே இருக்குது. ஆமென் ஆமென். யோவான் சொல்றாரு நினைச்சு பாருங்க அப்படிங்கிறது. எப்படி பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிது நினைச்சு பார்க்கிறோமோ அதே போல நான் சொல்றேன், உங்க அப்பாவுடைய அன்பு எவ்வளவு பெரிது நினைச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல உங்களுக்கு செஞ்சதெல்லாம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டு ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே எங்க அப்பாவுக்காக நன்றி. கையை தட்டு. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிய கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. மறந்தாலும் மறந்துடுவீங்க. இப்பவுமே நினைச்சு பாருங்க. ஒரு வாய்ப்பு, இப்பவுமே ஜெபம் பண்ணும் போதே கண்ணை மூடுங்க. அப்படியே உங்க அப்பாவை கொஞ்சம் கண்ணில் கொண்டு வாங்க. உங்க அப்பாவை உங்க வாழ்க்கையில அப்பா செஞ்ச காரியத்தை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆமாம், எங்க அப்பாவுக்காக நன்றி ஆண்டவரே சொல்றேன். எங்க அப்பாவுக்காக நன்றி ஆண்டவரே. நிறைய டைம் பிஸியா இருந்த மறந்து போயிடுற, சில டைம் நினைக்க முடியல. எங்க அப்பாவை அம்மாவை நினைக்க முடியல. பிஸியாவே வாழ்ந்துடுறேன். பிஸி 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 வேலை வேலைன்னு ஓடிடுறேன். ஆனா இன்னைக்கு உங்க சமூகத்துல உட்கார்ந்து எங்க அப்பாவை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. ஒரு சமூகத்துல உட்கார்ந்துட்டு எங்க அப்பா எனக்கு செஞ்சதை நினைச்சு பார்க்கும்போது வாய்ப்பு கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்க அப்பாவுக்காக துதிக்கிறப்பா. ஒரு நல்ல அப்பாவை எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பொறுப்புள்ள அப்பாவை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில எவ்வளோ காரியத்துல எங்க அப்பா எங்களுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. உட்கார்ந்துக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்றேன், நீங்க உங்க அப்பா சாயல இருக்கிறீங்க. நீங்க உங்க அப்பாவோட வித்தா இருக்கிறீங்க. உங்க அப்பாவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஆளா கர்த்தர் வச்சிருக்கிறேன். Thank you Holy Spirit. நன்றி நன்றி கர்த்தாவே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Lord for my daddy. உலகத்துல இந்த பூமியில வாழ்வதற்கு என்னை வளர்ப்பதற்கு ஒரு அப்பாவை எனக்கு கொடுத்தீங்களப்பா, நன்றியா. ஒன்று அறியாத வயசுல எங்க போன எங்க வரணும் தெரியாத வயசுல ஓடி ஆடி விழுந்து எழுந்து விளையாண்ட வயசுலாம் என் மேல கண்ணே வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்னையே பார்த்துக்கிட்டு பத்திரமா என்னை பாதுகாத்தாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அப்பாவுக்காக நன்றி, அப்பாவுக்காக நன்றிப்பா, அப்பாவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்காக நன்றி செலுத்துற கர்த்தாவே, நன்றி 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 கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இல்ல கை தட்டி ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல தகப்பன். ஆமென். அடுத்து நமக்கு நல்ல அப்பாவை கொடுத்திருக்கிறார். நம்ம மேல காண்பித்த அன்பு எவ்வளவு பெருசு நம்ம நினைச்சுப்போம். எவ்வளவு பெருசு நினைச்சுப்போம். ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இதுவரை கணம் பண்ணாத விதத்துல இனிமேல் கணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களை கணம் பண்ணுங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. இல்லைங்க அவங்க எப்படி சந்தோஷப்படுத்தப்பட மாட்டாருங்க, அது அதெல்லாம் விடுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க அவரை சந்தோஷப்படுத்துற வேலையில இறங்குங்க. இனிமேல் ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு பிடிக்காத செய்யுங்க. அவங்களே ஆச்சரியமா பார்க்கணும், என்னடா என் பேச்ச கேட்கவே மாட்டான், இப்ப எது சொன்னாலும் அப்படியே கேட்கிறானே அப்படின்னு. நான் சொல்றது அவங்க பேச்சை கேட்டு வைஃபை வெட்டி விடுறது அந்த வேலையை சொல்லல. அது இல்ல, கேட்க வேண்டிய விதத்துல கேட்கணுங்கிற ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற. ஆமென். இன்னைக்கு எங்க அப்பா ஏதாவது திட்டினாரா எனக்கு சந்தோஷமா இருக்கும். யாரும் திட்ட மாட்டாங்க, அவ்வளவு திட்டு ரொம்ப திட்ட மாட்டாரு. அதாவது ஏன் எதுக்கு சொல்ல மாட்டாரு, ஆங்கில சொல்லுவோம். நீங்க இல்லாத தான் டேடி சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு புத்தியே இருக்காது.
அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தை கேட்கும் போது. ரொம்ப நாள் அந்த வார்த்தை கேட்டு அப்படின்னு நினைப்பேன். லைன்ல இருப்பார் நினைக்கிறேன். கையை தச்சு அவங்க அடிச்சாலும் நமக்கு சந்தோஷமா இருக்குது, அவங்க திட்டினாலும் இப்பெல்லாம் நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அடிக்கிறதா கிடையாது. அவங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவங்களுக்கு நம்ம பிள்ளைதான். அவங்க பார்க்கும்போது குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, பார்த்துப்பா அப்படிப்பா அப்படிப்பாங்க. எனக்கு சிரிப்பா இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். ஆனா அவங்க சொல்லும் போது குழந்தை அவங்க பார்வையில் அப்படிதான் நம்ம தெரியணும். நம்ம உண்மையாவே நல்ல அன்பு. ஆமென். தகப்பன் தாய் அன்பு என்பது ஒரு மேலான அன்பு. அந்த அன்பை நம்ம பெற்றிருக்கோம். அந்த அன்பை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம காமிப்போம். ஆமென். அல்லேலூயா. மேரேஜ் ஆகி அப்பாவா இருக்கிறவங்க உங்க அப்பாட்ட நீங்க பெற்ற அன்பை விட உங்க குழந்தை உங்ககிட்ட அதிகமா அன்பை பெறட்டும். ஆமென். எங்க அப்பா என் மேல ரொம்ப அளவுக்கு அதிகம் அன்பை காமிச்சிருக்காருங்க. ஆனா அதை விட அளவுக்கு அதிகமான அன்பை என் பிள்ளைங்க நான் காமிக்க போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தட்டுங்க. அப்பா என் மேல காண்பிச்ச அன்பு உண்மையாவே அதிகமான அன்பு தான். ஆனா நான் அதை விட அதிகமான அன்பை என் பிள்ளைக்கு நான் காமிக்க போறேன். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இப்படி ஒரு டிசிஷன் எடுப்போம். எங்க அப்பா என் மேல ரொம்ப பொறுப்பா இருந்தாரு, ரொம்ப கவனிச்சாரு, நல்லா வச்சுக்கிட்டாரு, பத்திரமா பாத்துக்கிட்டாரு, என் தேவையெல்லாம் செஞ்சிச்சாரு. எங்க அப்பா என்ன நல்லா வளர்த்தாரு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? அதை விட நல்லா பொறுப்பா, அதை விட ரொம்ப நல்லா என் பிள்ளைங்க நான் நல்ல தகப்பனா இருக்க போறேன். நான் ஒரு பெஸ்ட் ஃபாதரா இருக்க போறேன். நான் பெஸ்ட் ஃபாதரா இருக்க போறேன். நான் என் அப்பாட்ட பெற்றுக்கொண்ட அன்பை விட என் பிள்ளை என்கிட்ட அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். இப்படி நல்ல டிசிஷன் எடுங்க. வாழ்க்கை அப்படியே ஆமா சொல்லிக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் முடிச்சுட்டு வேலை அடுத்து போகணும்னு பார்த்தேன். நான் இப்படியே வந்து சேனல் போய் முடிச்சிருக்கேன். 11:30 முடிச்சிடலாம் பிளான் பண்ணுவோம். 10 minutes இருக்குது. பாருங்க, இது வரைக்கும் பிதாவோட அன்பை பார்த்தோம். ஆண்டவர் மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருக்காரு. அதை யோவான் சொல்றாரு, அப்பா உன் மேல காண்பிச்ச அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க அப்படிங்கிறாரு. அப்ப ரெண்டாவது நம்ம அப்பாவை யோசித்தோம். நம்ம அப்பா நம்ம மேல எவ்வளவு அன்பு காமிச்சிருக்காரு என்பதை யோசிக்கணும், அதை பத்தி பேசணும். அதை பேசும் பொழுது சில ஒய்ஃபுக்கு எல்லாம் பிடிக்காது. சில இடத்துல சில ஒய்ஃபுக்கு எப்ப பார்த்தா உங்க அப்பா பத்தி பெருமையா பேசுங்களேன். எத்தனை ஒய்ஃபுக்கு பிடிக்கும் தெரியாது நமக்கு. சில பேர் ஆமா உங்க அப்பா பத்தியே சொல்லு, உங்க அப்பா அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. அது வேற விஷயம், அதெல்லாம் ஒதுக்கி கொடுங்க. ஆனா உங்களுக்குள்ளயாவது பேசிக்கோங்க. உங்களுக்குள்ள எங்க அப்பா எப்படி பண்றது, எங்க அப்பா என்ன எப்படி கவனிச்சாரு, உங்களுக்குள்ளயாவது பேசிக்கோங்க. அப்படி பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறது பேசுற. ஃபர்ஸ்ட் எப்படி அவர் எப்படி நல்ல அப்பான்னு சொன்ன நானு. ரெண்டாவது நம்முடைய அப்பா எப்படி நம்மளை கவனிச்சாங்கன்னு சொல்றேன். மூணாவது முக்கியமானது என்னது, நம்ம எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருக்கு. நம்ம அப்பா நம்ம மேல காண்பித்த அன்பை விட நம்ம பிள்ளை மேல நம்ம அதிகமா காண்பிக்கணும். நமக்கு அவர்கள் செய்ததை விட நாம் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியது அதிகமா இருக்க வேண்டும். ஏன்னா அவங்கள விட நீங்க இப்போ அதிகமானவர்களை வளர்ந்துட்டு வரீங்க, வார்த்தையில வளர்ந்துட்டு வரீங்க, ஆசீர்வாதத்துல வளர்ந்துட்டு வரீங்க. அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்களால எதை செய்ய முடியுமோ செய்தார்கள். நான் சொல்றேன், அவங்க உங்களுக்கு செய்ததை விட பல மடங்கு அதிகமா நீங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். அப்பதான் நீங்க கேட்கிற வார்த்தைக்கு மரியாதை இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் நீங்க கேட்கிற அந்த பிரசங்கத்துக்கு மரியாதை இருக்குது. நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு மரியாதை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 15 எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பிரசங்கம் அதில் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரு காரியத்தை இன்னைக்கு பேசிட்டு நான் முடிச்சிருக்கேன். லூக்கா 15 ஒரு நல்ல அப்பாவை பார்க்கலாங்க. நல்ல அப்பா நிறைய விஷயங்கள் அது சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல பண்ணாங்க. அப்பாவுடைய அன்பு அங்க எதை பார்க்கிறோம், 2 பிள்ளைகள் பார்க்கிறோம். மூத்த குமாரன் இளைய குமாரன். அது இளைய குமாரன் என்ன பண்றாரு, சொத்துல வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு அப்பா விட்டுட்டு. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கிட்ட அப்பாட்ட வராரு. இந்த ஸ்டோரி நமக்கு நிறைய தெரியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, அப்பா பிள்ளை 2 பேர் இருக்காங்க. இதுல அப்பா எப்படி இருக்கிற, பிள்ளை எப்படி இருக்காரு பாருங்க. 12ஆம் வசனம். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பாட்ட என்ன இருக்கு, ஆஸ்தி இருக்குது.
அப்பாட்ட சொத்து இருக்குது. யாருக்காக? பிள்ளைகளுக்காக. அப்பா நல்ல சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார், நல்ல ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருக்கிறார். அது அப்பா. இவன் பிள்ளை இருக்கான், இளைய பிள்ளை. அவனை பத்தி பைபிள் சொல்லுது 14ஆம் வசனத்துல, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அப்பா நல்லா சம்பாதிச்சு நல்லா சேர்த்து வச்சு நிறைய ஆஸ்தி பிள்ளைகளுக்காக வச்சிருக்காரு. இப்ப அவனுடைய பையன் இருக்கிறான், அவன் மேரேஜ் ஆனா நாளைக்கு அவன் அப்பா ஆகுவான். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பங்கு பிரிச்சு வாங்கிட்டு போனான் பாருங்க. அவன் பார்த்து அவன் சொத்துலாம் எல்லாத்தையும் நாசம் ஆகிட்டான். இல்ல சில நாளைக்கு பின்பு இளையமன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு, சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு. எல்லாவற்றையும் செலவழிக்கிற அப்பாங்க பிள்ளைகளை நடுவில் விட்டுருவாங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவன் என்ன பண்றான், அவன் கையில வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். இவன் ஏதோ மேரேஜ் ஆகாம இப்போ மேரேஜ் பண்ண ஆயிருந்தானே இருக்கும், கொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தர இருந்திருக்கும். ஆனா அவங்க அப்பா எவ்வளவு ஒரு முன்மாதிரியான அப்பா பாருங்க. அப்பா ஆஸ்திகளை உடையவராக இருந்தார். கையை தட்டுங்க. அந்த அப்பா எவ்வளவு சூப்பரான அப்பா பாருங்க. நல்லா சம்பாதிச்சிருக்காரு, நல்ல வேலை செஞ்சிருக்காரு, நல்லா சம்பாதிச்சிருக்காரு. நிறைய ஆஸ்திகளை 2 பிள்ளைங்க வச்சிருக்காரு. ஆஸ்திர பெரிய சொத்து, கோடிக்கணக்குல சொத்துக்களை வச்சிருக்க. எப்படி அவர் வந்து சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ண அப்பா கிடையாது. அவரை பற்றி சொல்லும் பொழுது ஆஸ்தியை சேர்த்து வச்சிருக்கிறார். அவரு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணல. ஆனா இவன் எப்படி இருக்கிறான், கையில வச்சது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். கையில இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணியே பழகிட்டா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பஞ்ச காலத்திலே அவங்களுக்கு குறைவுபட ஆரம்பிச்சிருவாங்க. வேலை இல்லாத காலத்துல அவங்க குறைவுபட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட டைம்ல, லாக்டவுன் டைம்ல அவங்க கையில ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணு இல்லாம போயிருவாங்க. ஆனா அந்த அப்பா எப்படிப்பட்டவர், அந்த அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு பெரிய ஆஸ்தி உடையவராய், நிறைய நிலங்களை உடையவராய், நிறைய வேலைக்காரர்கள் உடையவராய், அநேக சொத்துக்களுக்கு அதிபதியாய் 2 பிள்ளைகளுக்கும், 2 ஆண் பிள்ளை 2 பிள்ளைகளுக்கும் கோடிக்கணக்குல சேர்த்து வச்ச ஒரு அப்பா. கையை தட்டுகிற அப்பா. இந்த உதாரணத்தை வேற யாரும் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு. இந்த அப்பா ஆஸ்தி உடையவன் யார் சொல்றது, ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொல்றாரு. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் ஒரு அப்பாவை பத்தி சொல்றேன், அந்த அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட அப்பா, சேர்த்து வச்ச அப்பா. சொல்லுங்க, யாருக்காக சேர்த்து வச்சாரு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச சொத்து சேர்த்து வச்ச ஒரு அப்பாவை குறித்து ஆண்டவர் பெருமையாய் பேசுகிறார். கைகளை தட்டு. அவருடைய சாயல். இந்த அப்பா வந்து அவருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, ஆண்டவருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஆனா அந்த வயசுல பிறந்தவன் எப்படி பாருங்க, இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு பல சொத்துக்களுக்கு பிள்ளைகளுக்கு பல கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்த ஒரு அப்பாவுக்கு அந்த வயசுல பிறந்த பையன் அப்படி இருக்கான். வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்து, எல்லாவற்றையும் செலவழித்து, எல்லாவற்றையும் செலவழிக்கிற வேலையை எறிவுகிறது. எல்லாவற்றையும் செலவழிக்கிற அந்த சுபாவம் நமக்கு வந்துருச்சுனால குறைவுபட தொடங்கிடுவோமா. வேலை இல்லாத காலத்துல, பிசினஸ் இல்லாத காலத்துல, பிசினஸ் டவுன் ஆகிற காலத்துல அப்போ சாப்பாடு கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் தெரியும் பாருங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் வந்தோம்னா அந்த 1000 அன்னைக்கு காலி பண்ணிடுவோம். இன்னைக்கு 2000 வந்தாலும் அந்த 2000 அன்னைக்கு காலி பண்ணிடுவோம். என்னங்க நேத்து 2000 3000 நேத்து காலி ஆயிடுச்சு. சில பேர் வாங்கி கடன் வாங்கிப்பாங்க, வட்டி கட்டுவாங்க, அது சொல்ல நான். அந்த 2000 ரூபாய் அன்னைக்கே கறி மீன் முட்டை அது எல்லாம் சாப்பிட தப்பு கிடையாது, அது இல்ல வாழ்க்கை. இன்னைக்கு 5000 வந்தா 5000 ரூபாய் தாம் தீம் பண்றது வாழ்க்கை, அது இல்ல வாழ்க்கை. இன்னைக்கு கையில 10,000 வந்தா 10,000 வாங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், தாம் தீம் பண்றது, அது இல்ல வாழ்க்கை. தெரியும் சில பேர்லாம் குறைஞ்ச சம்பளமா இருக்கும், ஆனா அவங்க பொருள் சேர்த்து வச்சிருப்பாங்க.
வீட்டுல சிலதை வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க கடன் கஷ்டம் எங்கேயும் போய் நிக்க மாட்டாங்க. அவங்க கையில பணம் இருக்கும், அவங்க கையில பொருள் இருக்கும். அவங்க ஏதோ சீட்டு கிட்ட போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சில பேர் அதிகமா சம்பளம் வாங்குவாங்க, கையில ஒண்ணுமே இருக்காது. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் செலவழித்து ஒரு கேட்டகரி இருக்காங்க அவங்க. ஆனா இவங்க செலவுகளை கம்மி பண்ணிட்டு அதன் மத்தியில எப்படி வாழலாம் கற்றுக்கொள்றாங்க. 2 கேட்டகரி. ஒரு அப்பா ஆஸ்திகளை பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த அப்பாவை தான் நல்ல அப்பான்னு ஆண்டவருக்கு எழுதுறாரு. இந்த அப்பா நல்லப்பா 2 பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சுக்காரு. அந்த அப்பாவை உதாரணமா காமிக்கிறார். நான் ஒரு தகப்பனை பத்தி இங்க பேசுறேன்ப்பா. ஒரு நல்ல தகப்பனை பத்தி நான் பேசுறேன். தகப்பன் ஆஸ்திகளை உடையவனா அந்த பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வச்சிருந்தான். அவன் வயிற்றுல பிறந்த பிள்ளையை பத்தி பேசுறேன். அவன் எல்லாவற்றையும் செலவு பண்ணான். பஞ்சகாலம் வந்துச்சு. அந்த அப்பா ஆஸ்தியுடைய ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இவன் வேலை இல்லாம திண்டாடுறான். சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கடைசியா பண்ணி வைக்க போறான். பண்ணி சாப்பிட தவிடு கிடைச்சா கூட போதுன்னு போறான். அது கூட கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில சொல்றேன், எல்லாவற்றையும் செலவு பண்ற அந்த இது மாறணும். இல்லைங்க, வருமானம் ரொம்ப கம்மியா இருக்குது, வழி கிடையாது. அப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் செலவழிக்கிற வருமானம் வருதா, அப்புறம் வருமானம் பெருகணும்னு நினைக்கணும். நீங்க வாங்குற வருமானம் பத்தல, என்னால சேர்த்து வைக்க முடியல, எதிர்காலத்துக்கு அவங்க கொஞ்சம் எடுத்து வைக்க முடியல, பத்தல அப்படின்னா நீங்க வீணா செலவு பண்ணீங்கன்னு பாக்கணும். எங்கேயாவது உங்க பணம் வீணா போதான்னு பாக்கணும். இல்லங்க, கரெக்டா கனெக்ட் பண்ணி தான் பண்றேன். நான் ₹1 கூட வீணா போல, கரெக்டா இருக்குது. அப்புறம் வெரி குட். ஆனா என்ன செய்யணும்? அந்த வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். ஏன்னா அப்பதான் சேர்த்து வைக்க முடியும். எப்படி பெருகும்? பெருகும். வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் பெருக பண்ணுவான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தருன்னு சொல்லுங்க. என் வேலையை கர்த்தர் ஆஸ்வதிப்பான்னு சொல்லுங்க. நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவான்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுங்க. என் வருமானம் பெருகுன்னு சொல்லுங்க. பேசுங்க, விசுவாசிங்க, சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. வருமானத்தை இன்னும் நிறைய ஊற்றுகள் திறக்கிறத பாருங்க. வருமானங்கள் பெருகும். எப்படியோ பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு தகப்பனும் கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும். கையெழுத்து எதிர்காலத்துல பிள்ளைகளுக்காக ஏதாவது நீங்க செய்யணும், ஏதாவது பண்ணணும். நீங்க இவ்வளவு வார்த்தையை கேட்டு, இவ்வளவு பிரசவத்தை கேட்டு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு கடைசியா எல்லாம் செலவழித்து நீங்க அடுத்து நிக்க கூடாது. வீணான செலவுல எல்லாம் நிப்பாட்டுங்க. தாம்பத்தியம்லாம் வேண்டாம், வீண் பெருமைலாம் வேண்டாம், வீண் பெருமைக்காக அங்கங்க ஓடுறதுலாம் வேண்டாம். எதிர்காலத்தை யோசிப்பாரு, பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிப்பாரு. நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது பாருங்க, நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். கையெழுத்து ரொம்ப பிடிச்ச வாசனை. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் சுதந்திரம், அது ஆஸ்தி. நான் சொல்றேன், இதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு அப்பாவை பார்த்து நான் சொல்றேன். நான் ஒரு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்காங்க இன்னைக்கு, உங்களை பார்த்து நான் சொல்றேன். நான் இந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கை படிக்கட்டும். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். கைகளை தட்டு. நீங்கள் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைப்பீர்கள். மறுபடியும் சொல்றேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் பிசினஸ் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவார். சேர்த்து வைப்பீங்க. சாலமோன் சொல்றாரு, எறும்புட்ட போய் கத்துக்கப்பா சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறாரு. பைபிள் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுது. சில பெந்தகோஸ்த பிரசங்க சேர்த்து வச்சா பாவம்ட்டாங்க. இல்ல இல்ல, அது பாவம் கிடையாது. செலவு பண்ணாதான் பாவம். எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பிள்ளைகள் நடுத்தல் விட்டா அதான் பாவம். பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சீங்கன்னா அது பாவம் அல்ல, அது லாபம். கையெழுத்து சொல்லுங்க. சம்பாதிச்சு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பிள்ளைகளை நடுத்தல விட்டுட்டு போனா அது பாவம். பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வச்சிருந்தா அது என் பிள்ளைகளுக்கு லாபம். கையை தட்டுங்க.
நம்ம பாவ லிஸ்ட்ல நம்ம லாப லிஸ்ட்ல இருக்கணும். நம்ம ஆமென் ஹalleluya. நல்ல தகப்பனா இருக்கணும். வயதுல பட்ட பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கணும், பாக்கியவதிகளா இருக்கணும். சொல்லணும் எங்க அப்பா போல யாருமே இல்லை. எதிர்காலத்தை வளரும்போது சொல்லணும் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, எங்க அப்பா எப்படிலாம் பார்த்துட்டாரு தெரியுமா, எங்க அப்பா எம்எல்ஏ எவ்வளவு அனுபவிச்சுட்டாரு தெரியுமா. நான் வாழ்றதுக்கான எங்க அப்பா தான் சொல்லணும். அந்த இடத்துல நீங்க இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. எனவே முடிச்சிருங்க. இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அவன் தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். இவன் இல்லைன்னா என்ன பண்ண வேண்டியிருக்குது, மற்றவங்க போய் ஒட்டிக்க வேண்டியிருக்குது. கேட்க உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாரையுமே ஒட்டிக்க கூடாது, மற்றவங்க உங்ககிட்ட வந்து ஒட்டிக்க. சொல்லுவாங்க பணத்தை பத்தியா பாஸ்டர் பேசுறாரு, பணத்தை பத்தியா பேசணும். இது பணம் இல்லை, இது கௌரவம், இது வாக்கு தத்துவம், இது ஆசீர்வாதம், பேசித்தான் ஆகணும். ஏன்னா பணம் இருக்கிறவரை கெத்தா இருந்தான். பணம் போன உடனே பணம் இருக்கிறவருக்கு எல்லாம் இவன்ட்ட ஒட்டிக்கிட்டாங்க. பணம் போன உடனே இவன் யாராவது ஒட்டிக்கலாமான்னு பாக்குறான். யாவது ஒட்டிக்கிட்டா ஏதாவது கொடுப்பான், சோறு கொடுப்பான் அப்படின்னு மத்தவங்களுக்காக பின்னாடி மத்தவங்க பின்னாடி ஓடிட்டு மத்தவங்க வாழை பிடிச்சிட்டு ஓடுறான். நீங்க உங்க பிள்ளைல அப்படி இருக்க கூடாது. நாளைக்கு உங்க பிள்ளை யார்டா ஊட்டிக்கிறது, யார்டா ஒட்டிக்கிறது, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம், யார்கிட்ட போய் ஸ்காலர்ஷிப் கேட்கலாம், யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம், அந்த இடத்துல உங்க பிள்ளை இருக்கக்கூடாது. நீங்க நல்ல தகப்பனா இருந்து உங்க பிள்ளைங்க நல்லா வளருங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க நாளைக்கு அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருப்பாங்க. நல்ல ஒரு தகப்பன் தாயா அவங்க அன்னைக்கு இருப்பாங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. பிதாவின் அன்பை நினைச்சு பாருங்க. அவர் உங்களுக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து சிலுவையில பட்டா இருப்பாருங்க. அந்த பெரிதான அந்த பெரிய அன்பை நினைச்சு பாருங்க. இரண்டாவது, சரீரத்தில் உங்களை பெற்றெடுத்தாரு அந்த அப்பாவையும் அம்மாவை நினைச்சு பாருங்க. அவங்களுடைய அன்பை நினைச்சு பாருங்க. அவங்க உங்களுக்காக பட்ட தியாகத்தை நினைச்சு பாருங்க. அவங்கள பற்றி குறைகளை பேசாதீங்க. அவங்களோட குறை பேசுறது என்ன இருக்குது, அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க, அவ்வளவுதான். நம்ம 1-2 பத்திட்டே எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த காலத்துல எத்தனையோ பத்திட்டு அத்தனையும் பார்த்திருக்காங்க. பெரிய விஷயம், கையை தட்டுங்க. அத்தனை பார்த்திருக்காங்க. எப்படி அத்தனை பேர் எப்படியா சமைச்சு போட்டாங்க, அத்தனை பேர் எப்படியா குளிப்பாட்டினாங்கன்னு தெரியல. சில வீட்டுல 6-7 இருக்குது, அதை விட அதிகமா தான் போகுது. அத்தனை பேரையும் குளிப்பாட்டி இன்னைக்கு பாருங்களேன், ஒருத்தரை குளிப்பாட்டி அவங்க தலையை சீவி ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளவு டென்ஷன். காலையில அவங்க குளிப்பாட்டி தலையவாரி ஸ்கூல் அனுப்ப முடியும். அவங்க ஸ்கூல் போன பிறகுதான் அப்பா அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க உட்காந்து பேரண்ட்ஸ், குறிப்பா தாய்மாரு. ஆனா அன்னைக்கு நம்மள ஒரு நாளும் எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா சாப்பாடு லேட்டா ஸ்கூல் லேட்டா போடுறது கிடையாது. எங்க அம்மா துணி துவைக்கிறது லேட்டா போடுறது கிடையாது. எப்பவும் கரெக்டா போகும், கரெக்டா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருவாங்க. புரியுது, கை தட்ட மாட்டேங்க, வீட்டுல கேள்வி பாருங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் லேட் ஆகுது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு அவங்க நம்மள எவ்வளவு தியாகம் பண்ணி நம்ம காப்பாத்திருக்காங்க, எவ்வளவு நமக்கு செஞ்சிருக்காங்க. அந்த கஷ்டமான காலத்திலயும் வயிறு நிறைய சோறு போட்டாங்க. வேலை இல்லாத காலத்துல, கஷ்டமான காலத்துல, நெருக்கடியான காலத்துல அன்னைக்கும் பட்னி இல்லாம திருப்தியா நமக்கு சோறு போட்டாங்க. அன்னைக்கும் நமக்கு எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. எங்க அம்மா அடிச்சாங்க ₹1-2 கொடுப்பாங்க, அது பெரிய சந்தோஷமா இருக்கும். அதனால அடிவாத ஒரு சந்தோஷம். அப்பதான் ₹2 கிடைக்குது, போய் இந்த கேக்கு பருப்பி சாப்பிட, அதெல்லாம் மறக்க முடியுமா? அதெல்லாம் அடிச்சுட்டு கோவத்துல டப்புனு ஒரு போட்டு போட்டா கூட அப்புறம் என்ன வருது, ₹1 நம்ம பக்கம் வருது, ₹2 வருது பாருங்களேன். அந்த அன்புக்கு அந்த அன்புக்கு என்ன அளவே கிடையாது, அந்த அன்புக்கு நிகரே கிடையாது. கையை தட்டுங்கள, இந்த அன்புக்கு நிகரே கிடையாது. அடிலாம் மறந்து போயிடும் அந்த ₹1 பார்த்த உடனே. ஞாபகம் இருக்கா? நாங்க ஒன்னதான் இருந்தோம், ஒரே வீட்டுல ஒன்னதான் வளர்ந்தோம். அது தெரியும். அடிச்சாலே கணக்கு பண்ணிடுவாரு வச்சா.
வெயிட் பண்ணுங்க, 2 ரூபா வரும், கடைக்கு போகலாம், வெயிட் பண்ணுங்க. அப்போ நமக்காக, நம்ம திருந்ததுக்காக ஒரு அடியும் கொடுத்து அதுக்கப்புறம் காசு கொடுக்குற அந்த அன்புக்கு இணை எங்க இருக்கும்? அந்த அன்புக்கு இணை ஒண்ணுமே கிடையாது. ஆமென். எல்லாரும் நல்லா கை தட்டி நம்ம அப்பாவுக்காக அம்மாவுக்காக ஆமென் 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 சொல்லுங்க. போன் பண்ணி நீங்க அப்பா ஐ லவ் யூ பா, அம்மா ஐ லவ் யூ, போன் பண்ணி சொல்லுங்க ஐ லவ் யூ சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ல போறீங்க, சொல்லுங்க. புதுசா கூட இருக்கும், என்னடா புதுசா சொல்றேன், என்னடா என்கிட்ட சொல்ற, அப்பா ஐ லவ் யூ பா, ரொம்ப பிடிக்கும்பா, நீங்களும் நான் இல்லப்பா. எத்தனை முறை உங்களை கோவப்படுத்திருக்கேன், எத்தனை முறை உங்களுக்கு மரியாதை இல்லாம பேசியிருக்கிறேன், ஆனாலும் என்ன நீங்க விடலப்பா, என் மேல அவங்க அன்பு குறையவே இல்லப்பா. அண்ணன் மறுபடியும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களப்பா, நீங்க எனக்கு ஒரு உதாரணமான அப்பாப்பா, நீங்க உங்களுக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும்ப்பா அப்படிலாம் பேசு. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அந்த லூக்கா 15 தான் பாக்குறோம். கெட்டு போயிட்டான், கெட்டு போனவன் திரும்பி வரான், அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அதான் அப்பாவுடைய அன்பு. அப்பாவுடைய அன்பு எத்தனையோ முறை கோவப்படுது, எத்தனையோ முறை கேட்டுருப்போம், அதெல்லாம் அவர் ஓரவை ஒதுக்கிட்டு நீ என் புள்ளடா அப்படின்பாங்க. அதுக்கு அளவே அம்மே ஆண்டவர் அப்படிதான் நம்ம நேசிக்கிறேன். அப்படி அன்புக்கு அளவே இல்லை. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், நம்ம வேண்டாம் போடான்னு ஒதுக்கி தள்ளாம மறுபடியும் அனைத்து நம்ம முத்தம் கொடுத்து நம்ம ஏற்றுக்கொள்ள கைகளை தட்டுவோம். நம்ம பிதாவாகிய தேவனுக்காக, நல்ல அப்பாவுக்காக. ஆமென். இல்ல நல்ல கை தட்டு எழுந்து இருப்போம். நன்றி கட்டு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை வெறுக்காது. நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டான்னு தள்ளவே மாட்டார். காரணம் அவர் நல்ல அப்பாவாக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது உங்களுக்கு காணிக்கைக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். காணிக்கை வைத்திருக்கிறவர்கள் காணிக்கை செலுத்தலாம். மற்றவர்கள் நீங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக நேராக காணிக்கைகளை அனுப்பலாம். இப்பொழுது காணிக்கைகளை நாம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாடல் பாடிட்டு நம்ம ஜெபம் பண்ண முடியும். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அன்பு அளவற்ற அன்புப்பா. ஏதோ நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோம், தசமங்களை கொடுக்கிறோம் தான் நீங்கள் நேசிக்கல ஆண்டவரே. நீங்க எங்களை நேசித்து எல்லாத்தையும் செய்யறீங்க. எங்களுடைய நேசத்துக்கு அடையாளமா நாங்கள் செய்யறோம். கர்த்தர்தான் எங்களை சம்பாதிக்க வச்சிருக்கிறார், கர்த்தர்தான் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார் அடையாளமா, உங்களை நேசிப்பதற்கு அடையாளமா காணிக்கைகளை தசமமாக சமூகத்தை கொண்டு வருகிறோம். இந்த சபையில விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா. விதைக்கிற ஒவ்வொருவரும் அறுக்கட்டும் கர்த்தா. அதே போல சபை புதிதாய் கட்டப் போகிறோம், வேலை நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக சபை கட்டுவதற்காக கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தா. கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற, தீர்மானித்திருக்கிற அப்படிப்பட்டவங்களுக்கு பணம் வந்து சேரட்டும் கர்த்தா. சீக்கிரமா எல்லா பணத்தினங்களுக்கு கொடுத்து தீரவும், அந்த சபை கட்டி முடிக்கப்படவும், தொடர்ந்து அங்க போய் இன்னும் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யப்படுவதற்காக நன்றி கர்த்தா. விதைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் பெருகா இருக்கட்டும், வேலைகள் பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தா. கிருபையின் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ பாப்பா, நன்றி கர்த்தா. ஆன்லைன் மூலமா எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறது. இது நல்ல தகப்பன் இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தா. சிலுவையில் நீங்க காண்பித்த அன்பை நினைத்து பார்க்க அன்புக்காக நன்றி. இந்த வேளையில எங்களுடைய அந்த பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், அப்பாவுக்காக அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களையும் இதே போல ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகர மகிமையுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை சொல்லுவோம்,
உங்களுக்கு கட்ட பரிசுத்தாமத்தை ஆத்மாவே கர்த்தரே அவசிய சகல இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.